ஹாய் டியர். எம்மி டேஸ்ட்டில் ஒரு எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொத்து கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 சின்ன சைஸ் தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நல்ல முட்டை ரைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். ஓகே, இதோடு சேர்த்து நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து கரம் மசால் பொடியும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினாக்கமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம முட்டையை இதில் அப்படியே கலந்துக்கிறோம். நான் ஒரு 5 முட்டையை கலந்துருக்கேன். பாருங்கள், இது அதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. கிளறி விட்டு இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம லைட்டாக அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம சாதத்தை நான் ஆற வச்சுருக்கேன் வடித்து. இதோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு எக் ரைஸு. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராகவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.